நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன காரணத்துக்காக அல்லது எந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஜாதி பேரை வச்சுக்கணும்னு தோணுச்சு? நம்ம ஏன் அதை வச்சுக்கிறோம் அப்படின்னா அதனால தப்பு தோணல. தாத்தாவோட பேர் அதுதான் இருந்துச்சு. ஓகே. 1950க்கு அப்புறம் பிறந்தவர்கள் அதை விட்டுட்டாங்க. திராவிட கழகங்களால் இருக்கலாம். அப்பா பேர்ல இல்ல, அம்மா பேர்ல இல்ல. பட் நான் என்னுடைய குடும்ப ஐடென்டிட்டிக்காக இதுதான் என் குடும்ப பெயருங்கனால நான் மறைக்கணும்னு தோணல எனக்கு. அதனால வச்சுக்கணும். நான் கொஞ்சம் ப்ரைடாக நினைக்கிறேன் இது. பிகாஸ் இப்போ எங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான் கேஸ்ட் நேம் வந்து பின்னாடி வச்சுட்டு வராங்க. ஓகே. ஸோ அஸ் அ ஃபீமேலாக எனக்கு வைக்கணும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை இது மூலமாக நான் தீர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் வச்சுருக்கேன். எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற முன்னோர்களை வந்து தெய்வமாக எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் கும்பிட்றாங்க. ஸோ அந்த ப்ரைட் எனக்கு இருக்குது. இது தமிழ்நாட்டில் வந்து இது வேற மாதிரி சொல்லுவாங்க. இது பேர் ஜாதி பெருமை பேசுதல் அப்படின்னு. நீங்கள் ஏன் அந்த ஜாதி பேரை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க? அவ்வளோதான் என் கேள்வி. நான் வந்து ஒரு தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட சமூகம் சார்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரம் நான் முன்னேற முடியும். பெரும்பாலும் ரீசன்ஸ் எல்லாம் கமர்ஷியலாக தான் இருக்குது. ஆனால் சொல்கிற கருத்தெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நிக்நேம்காக. நிக்நேம்? ஆமாம். நிக்நேமாக நிறைய வைக்கலாமே. இல்லை, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு வைக்க. அதான் ஏன் பிடிச்சிருக்கு? 4 பேர் சொல்லி கூப்பிடணுங்கிறக்காக. 4 பேர் சொல்லி கூப்பிடணும். ஏன் சொல்லி கூப்பிடணும்? இப்படி ஏன் சொல்லி ஏன்னா கூப்பிடணும்? இங்கே ஜாதி பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு பழக. ஜாதின்னு நினைக்கல, அது நிக்நேமாக தான் நினைக்கிறேன். பயம் சார். ஆக்சுவலாக இது பயமா? பயம். இது அழிஞ்சிரும், நம்ம இனிமேல் வைக்கலைன்னா இது அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால தான் அதை நான் எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினச்சேன். பாரம்பரியத்தை காக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம். தமிழ் சமூகத்தில் பாரம்பரிய பெயர்கள்னு சொல்லப்படக்கூடிய கடம்பன், கடுக்கன், இந்த பேர்களே கூட வைக்கல. கடுங்கோலாம் வச்சுருந்தா, கருப்பன்லாம் பேர் இருந்துச்சு. அதெல்லாமே இப்போ நம்ம வைக்கிறது இல்லை. என்னோட ஜாதிக்கான அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் இந்த பேரை வச்சுருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியையும் சேர்த்துக்கிற கட்சி தான் ஜெயிக்குது. ரைட்டா? ஏன் ஆள் இவ்வளோ பேர் இருக்கான், ஓகே நான் ஒரு கட்சி அப்படி ஒன்றும் பெருசாக ஜெயிக்கிற மாதிரி தெரியல. சோஃபார் ஜெயிக்கலை. எஸ். ஒன்றுமே இல்லை சார், சிம்பிள். எங்கள் அப்பாக்காக. உங்கள் அப்பாக்கான? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே யாராச்சும் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது வந்தாங்கன்னா அவங்க போன பிறகு கேட்பார் நைஸாக கூப்பிட்டு, ஏடா தம்பி இவங்களாம் வந்தாங்க, யார் யார் யாரா நம்மளுகளா அப்படிமாரு. எனக்கு சின்ன வயசில் பயங்கரமாக கோவம் வரும். இப்போ என்னப்பா நம்ம ஆளுகளாக இருந்தால் தான் பேசுவீங்களா, நம்ம ஆளுகளாக இருந்தால் வீட்டுக்குள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு. உடனே அவர் சரி பையன் கோப்பறான்னு சொல்லிட்டு, இல்லைடா அப்படிலாம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், நீ இதெல்லாம் கேட்டு வைக்க மாட்டியா, இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோ, சும்மா இது ஒரு இதுக்கு தான் கேட்டு வச்சுக்கலாம், அவங்க சரி அவங்க என்ன கேஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. இல்லை நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்ப்பா, எது கேட்குறீங்க அப்படின்னு. நான் இத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை தடவை படித்து சொன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த கேரக்டர் மாறாது. சரி ஓகே. ஆனால் நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். இங்கே சென்னையில் இருக்கேன், ஒரு ஹோட்டலில் சாப்பிட போவேன் ரெகுலராக. அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறேன். அது ஆக்சுவலாக எங்கள் ஆளுக ஹோட்டல் தான், எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு. நான் ஒரு நாள் வந்து அவர் கடை ஓனர்கிட்ட, என்ன சார் நீங்கள் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஊர் தம்பி அப்படின்னாரு. ஓகே ஓகே பார்த்தேன், நீங்களும் நம்ம ஆளுங்க தானா அப்படின்னாரு. ஸோ எங்கள் அப்பா சொன்ன டோனு அவர் நம்ம ஆளுங்களான்னு கேட்டு கேட்டு எனக்கும் அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜில் அது வர ஆரம்பிச்சு. ஸோ பேரை போட்ட பிறகு ஜாதிய உணர்வும் வருது. நான் அது வச்சதுக்கு பிறகு ஐ ஃபெல்ட் குட். வாய் என் சார்ந்த, அவங்க சொன்ன மாதிரி என் சார்ந்த அந்த சமூகம் சார்ந்த மனிதர்கள் என்னை நோக்கி வர ஆரம்பிச்சது ரொம்ப யதார்த்தமாக நடந்தது. ஓகே. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஒரு கனெக்ட் இதன் வழியாக ஏற்பட்டு? கண்டிப்பாக. ஓகே. ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடென்டிட்டிக்காக தான். ஃபேஸ்புக் இருக்கா இல்லை காலேஜ் அட்மிஷன் எல்லா இடத்துலையும் நான் என்னோட காசு நேமே வச்சுருக்கேன் தான். பிகாஸ் யூ டேக் ப்ரைட் இன் யோர் நேம். என் பேர் இப்படி இருக்குது. அண்ட் ஒரு எல்லாருக்கூடையும் 10 பேர் இருக்கும் போது யூ கெட் டிஃப்ரென்ஷியேட்டட். ஓகே ஓகே இவா இது, ஓகே அவா அப்படி, அது மாதிரி.